மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆதாரத்தை பார்த்த போலீஸ் வந்து ராஜேஸ்வரி வந்து இப்போவே வந்து அவளை தான் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள், பாத்ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வைக்கிறாங்க. என்னடா இது ராஜேஸ்வரி வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தவங்க தான் தான் பெரிய இது, எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு ஒரு திமிரா இருந்த ராஜேஸ்வரியாவா பாத்ரூமை க்ளீன் பண்ண வைக்கிறீங்க, என்னடா இது எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இல்லாதது ஒன்று, நடக்காதது ஒன்று, மல்லி தான் பண்ணா நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொன்னால் அது வந்து உங்களுக்கே வந்து ரிவர்ஸ் அடிச்சிருச்சு. அதனால தான் வந்து எல்லாமே வந்து தலைகீழாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேளை வந்து வீடியோ ஆதாரம் வந்து விஜய் வந்து பார்த்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம வெண்பா குட்டி தான். இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறது நம்ம வெண்பா தான். ஏன்னா வந்து வெண்பா மட்டும் வந்து வீடியோ வந்து யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்கடா, அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் வந்து என் ஃபோனை வந்து பிடுங்க பார்க்குறாங்க, ஏதோ பார்க்குறாங்க, என்னன்னு தெரியல, அதனால தான் நான் வந்து உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்ட விஜய்க்கு வந்து டவுட் வந்து தான் வந்து சரி டெலிட்டடில் போய் பார்க்கலாம், டெலிட்டட் கேலரியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தாரு. பார்த்தது தான் தெரிஞ்சது வீடியோ வந்து எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றது. இந்த விஷயத்த தான் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அவங்க கண்ணால் பார்த்தப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து நம்பினாங்க. இப்போ வந்து மல்லி இருந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி போயிட்டா, மல்லி வந்து வெளியே வந்துட்டா. இது வந்து ரொம்ப பெரிய வந்து என்னடா ரொம்ப நாளாக இழுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. மல்லி வந்து இப்படியே வந்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து மாறிப்போச்சு. இப்போ வந்து மல்லி வந்து எதுவும் பண்ணல, ரேணுகா வந்து தெரியாமல் அவங்களே தான் விழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயம், அது மட்டும் இல்லாமல் மல்லி வெளியே வந்துட்டா அப்படின்ற விஷயமும் வந்து கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் தெரிய வரல. அது தெரிய வரும்போது நிஷாவோட முகத்தை வந்து எங்கே வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா வந்து மல்லி தான் வந்து தள்ளி விட்டுருப்பா. ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சொல்கிறத கேட்டுட்டு மல்லி கண்டிப்பாக பண்ணியிருப்பா. மல்லி வேணும்ன்ட்டே தான் பண்ணியிருப்பா. அக்காவை வந்து கொலை பண்ண பார்க்குறான். ஏன்னா வந்து மாமாவை வந்து அவள் மட்டும்தான் வந்து அனுபவிக்கணும், அதாவது மாமா கூட அவன் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து எதேதோ யோசித்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ இல்லை, மல்லி வந்து தள்ளி விடலை, மல்லி வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்றபோது நிஷாவோட முகத்தை வந்து எங்கே வச்சுப்பாங்க? அப்போ கூட வந்து மல்லி மேலே ஒரு நம்பிக்கைலாம் வரவே வராது இந்த நிஷாக்கு. ஏன்னா வந்து மல்லியை கண்டாவே ஆகிறதில்ல. ஏன்னா வந்து வெண்பா வந்து அங்கே போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் சொத்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற வந்து கோபத்தை வந்து யார் மேலே காட்டுறது அப்படின்னு தெரியாமல் மல்லி மேலே காட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அப்பா மேலே காட்ட முடியாது. அப்பா கிட்ட தான் இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நம்ம எல்லாம் வந்து வாங்கணும். அதனால் வந்து யார் மேலே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி மேலே வந்து காட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டரும் ரகுவும் சேர்ந்துட்டு 2 பேர்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க, கதிரேசன்கிட்டையும் நிஷாக்கிட்டையும். ரேணுகாவுக்கு வந்து ஏதோ வந்து இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்ததில் தலையில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, மைண்ட் உள்ள வந்து நரம்பு ஏதோ சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வந்திருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க பழையபடி மாறிட்டாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசினா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வந்து கதிரேசன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு குணமாயிட்டா, என் பொண்ணு வந்து பழையபடி வந்து மாறிட்டா, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிடும் அப்படின்னு வந்து கதிரேசன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுவே வந்து நிஷாவோட முகத்தை பார்த்தா என்னது குணமாயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அக்காவோட சிம்பதியில் தான், அக்கா மூலமாக வந்து நம்ம சொத்தெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் தான் வந்து தன்னோட அக்காவை வந்து பார்த்துக்கினது, அக்கா மேலே வந்து திடீர் பாசம் வந்தது, அக்காக்காக இவ்வளோ நாள் பேசினது, போராடினது எல்லாமே. மற்றபடி வந்து அக்கா மேலே அக்கறை கிடையாது. ஏன்னா வந்து சொத்து எல்லாமே அக்கா பேருக்கு தான் போகுது அப்படின்ட்டு தான் வந்து வெண்பா வந்து வெண்பாவுக்கு போயிடும், வெண்பாவை பார்த்துக்கிற விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தது. இப்போ வந்து ரேணுகா வந்ததுலேருந்து ரேணுகா வந்து இப்படி இருக்கிறதுனால ரேணுகாவோட பேருக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து போக முடியாது, இது மூலமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளானை போட்டாங்க. அது வந்து இப்போ நடக்காமல் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயம் வந்து வந்துருச்சு நிஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து எப்படி நமக்கு வந்து சொத்து கிடைக்குமா, கம்பெனி வந்து கிடைக்குமா, அதோட ப்ராஃபிட் எல்லாம் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுமா, இப்போ தான் வந்து ஒரு டெண்டரோட ப்ராஃபிட்டு லாஸ் எல்லாம் வந்து நம்மளை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அக்காவுக்கு இப்படி ஆனால் வந்து என்ன ஆகும்? ஏன்னா வந்து ரேணுகா வந்து ஒரு பிளான் போட்டிருக்கிறது வந்து
விஜய் கூட வாழ்கிறதுக்காகவும் ஒன்று, இன்னொன்று வந்து மற்ற பொறுப்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட வந்து எந்த டீட்டெயில்ஸுமே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது, சொத்து எங்கே இருக்குது, சொத்து இல்லாதது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கறதில்ல. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கணும், நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்படி ஒரு பிளானை வந்து போட்டதே வந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்ததும் வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, எனக்கும் விஜய்க்கும் வந்து திரும்ப கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால் திரும்ப கல்யாணம் பண்ணி வைங்க. நானும் விஜய் வந்து சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு வந்து ரேணுகா சுடராக இருக்கிற ரேணுகா வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? கதிரேசன் வந்து அங்கே என்ன பண்ணுவார்? கதிரேசன் பண்ணுறதோட விஜய் வந்து இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவாரா? தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு தெரியும் இது வந்து சுடர், ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் வந்து குழந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் வந்து எப்படி மல்லி முன்னாடி இல்லை மற்றவங்க முன்னாடி வந்து நடிக்க போகிறாங்க? மல்லிக்கு வந்து தெரியும் இவ சுடர் தான் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாலுமே வந்து மல்லி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. மல்லி அது நடத்துறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ரேணுகாவே இருந்திருந்தா கூட மல்லி வந்து ஒதுங்கியிருப்பாங்க. அது ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தான் மல்லி வந்து எதுக்காக உள்ளே வந்திருக்கா, சுடர்ன்ற பேரில் எதுக்காக உள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் தான் வந்து தேட போகிறாங்க. அவங்களுக்கான பதில் எல்லாம் வந்து உடனுக்குடனே கிடைக்குமா? உடனே கண்டுபிடிச்சிருவாங்களா? சுடர் யார் அப்படின்ற விஷயத்த வந்து மல்லி சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சா தான் வந்து மல்லியோட லைஃப்பை வந்து அவங்க தக்க வச்சுக்க முடியும். இல்லைனா வந்து அவங்க நினச்ச மாதிரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை மற்றது சொத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த இதுக்குள்ளே போயிடுவாங்க. மல்லியை வந்து விலக்கி வைக்க தான் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படியே வந்து என்ன தான் நடந்தாலும் ஒரு கண்டத்துலேருந்து மல்லி வந்து வெளியே வந்தாச்சு. இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், மல்லி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.